மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, புதுசாக ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு வேலையிலையோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நீங்கள் தொடங்கும் பொழுது அது நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுத்தந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு அடிப்படை தினமாக விளங்குகிறது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய புதிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினம் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு எச்சரிக்கையுடன் நிதானத்தன்மையுடனும் செய்வீர்கள். அது போன்ற செய்கையால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு முழுமை பெற்றும் சிறப்பான முறையிலும் நீங்கள் செயலாற்றுவதற்கு அது உறுதுணையாக அமையும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். சுபங்கள் ஏற்படும். வீட்டில் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். சில நேரங்களில் குழந்தை பிறப்பு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். ரொம்ப ஒரு சுபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அலுவல்களில் ஈடுபடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் அதாவது அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து பார்ப்பதுமாங்க. அது மாதிரி இன்னும் ஆங்கிலத்தில் A to Zமாங்க. அது மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது இருப்பதால் சில புதிய திருப்பங்கள், வெற்றி பாதைக்கான ஒரு அடித்தளம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. சற்று நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் தன்னிச்சையாக உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கே சில பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைப்பீர்கள். இருந்தாலும் அந்த உழைப்பிற்கான ஒரு நல்ல பலன், போட்டி பந்தயங்கள் எது இருந்தாலும் அதில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். குறிப்பாக தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழல்களும், சில நேரங்களில் நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு புதிய வேலைக்கு போகலாம்னு நினச்சிருக்கலாம். அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு சேரும். அதனால் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியால் நல்ல வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிக்கான பாதை திறக்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். தெய்வ கடாட்சம் என்பது சிறப்பாக இருக்கும்.
சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு நினைக்கலாம். சில அற்புதமான கோயில்களில் போயிட்டு நல்ல தரிசனம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் உங்களுக்கு இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களும், பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகளும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவு பெறும். நல்லதோ கெட்டதோ நான் இனி இப்படி இதை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். சில நேரங்களில் அது கொஞ்சம் வித்தியாசமானதாக கூட அமையலாம். இருந்தாலும் என்னுடைய போக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மனசில் கோபங்கள் இருந்தால் அந்த கோபங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப அவசியம். அதனால் தெய்வ அனுகூலத்தை பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். பூர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். எந்த பல சுபகாரியங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் இன்றியமையாததாக இருக்கலாம். ஆனால் அது சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும். சில நேரங்களில் அலைச்சல்கள் இருக்கும். சில ஊர்களுக்கு பிரயாணம் போயிட்டு வருது, அது போன்ற சில அலைச்சல்கள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும், ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் பின்னடைவுகளையும் தரக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சாதகமான நல்ல பலன்களை பெறக்கூடிய தினமாகவும் தான் அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகளும் தன வரவும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய, புதிய சந்தர்ப்பங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இப்போ இந்த சினிமாவில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி திரைப்படத்துறையில் இருக்கவங்கெல்லாம் சில புதிய கான்ட்ராக்ட்ஸு, ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சைன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டுதல்களும் வெற்றிகளும் ஏற்படும். விஷாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், தன வரவை குறிக்கக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதுசாக சிந்திச்சு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு வேகம் ஏற்படும். தேக்க நிலை என்பது குறிப்பாக மாறக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. சில புதிய திருப்பு முனைகளை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும், அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். குடும்பத்திலையும் சந்தோஷம், உங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கும் நல்ல மரியாதை, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக உங்களுக்கு இருப்பதால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமும் காரிய சாதனை தரக்கூடிய தினமும் அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சில நேரங்களில் வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், சில அபிப்பிராய பேதங்கள் வரலாம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தெய்வ அனுகூலம் என்பது கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று கூடிய ஒரு மனப்பாங்கோடு நீங்கள் செயல்படுவீர்கள். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாக இது அமைகிறது. சில புதிய தொடக்கங்கள், சில நேரங்களில் புது தொழில்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், தொழில் விரிவாக்கத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படும். ஆனால் அந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சற்று ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றியை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் நிலவக்கூடிய தினம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினமாக இது விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். வழக்குகள் போன்ற விஷயங்கள் அதில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில நேரங்களில் வழக்குகளை தொடங்குவதற்கும் உசிதமான தினமாக இது அமைகிறது. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக கூட இந்த தினத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்களும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு மன அழுத்தம், மன பாரத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைந்து நிம்மதியை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும்.